ஹாய் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஜேஎஃப் கிரியேஷன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன குக்கிங் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, கொத்து பரோட்டா செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காய்கறி கட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம், அதுக்கப்புறம் 3 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னாக்கா, மசாலாலாம் எடுத்து வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பரோட்டா கட் பண்ணி வச்சுக்கலாம் சின்ன சின்ன பீஸாக. நாலு பரோட்டா எடுத்திருந்தேன். 4 பரோட்டாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயை எடுத்துகிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. அதோடய நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொத்து பரோட்டாக்கு தேவையான அளவு உப்பை நம்ம இப்போயே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பச்சை வடை போனதுக்கு அப்புறமா நம்ம 2 முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு முட்டையை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிண்டி விடுங்க.
இப்போ முட்டை போட்டு நல்லா கிண்டினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பரோட்டா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா நல்லா சூப்பராக இருக்கும், ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். அதனால தான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்கிறோம். நெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டிக்கலாம். இப்போ வந்து நல்லா பரோட்டா வந்து கொத்தி விடுங்க. கொத்தி விட்டால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா வந்து கொத்தி விடுங்க பரோட்டா வந்து. இப்போ கொத்து பரோட்டாவோட ஸ்மெல்லு சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுட்டு நல்லா கிண்டிட்டு அடுப்பையும் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். ஃபைனலி நம்ம குக் பண்ண கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. நான் செஞ்சேன்றதுக்காக சொல்லலை, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ உங்களுக்கு இன்னும் நிறைய வரணுன்னாக்கா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.